அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். எனது வீட்டிற்கும் எனது மிம்பருக்கும் இடையே உள்ள பகுதி சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1888. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தபொழுது தமது சொந்த பொருளாதாரத்தை கொண்டு பள்ளிவாசலுக்காக இடம் வாங்கினார்கள். அங்கு கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்தான் மஸ்ஜிதுன் நபவி என்று இன்று வரை அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்தின் ஒரு பகுதியை தமது இருப்பிடமாகவும் மற்றொரு பகுதியை பள்ளிவாசலாகவும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். தமது வீட்டிற்கும் தமது மெம்பருக்கும், மெம்பர் என்றால் என்ன என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நின்று உரையாற்றக்கூடிய அந்த மேடை, அதை அரபி மொழியில் மெம்பர் என்று சொல்லுவார்கள். அந்த மெம்பருக்கும் நபிகளாருடைய வீட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்கா என்று சிறப்பித்து கூறுகிறார்கள். இவ்வளவுதான் இது தொடர்பாக ஹதீஸில் இடம்பெறக்கூடிய தகவல். ஆனால் இன்று ஹஜ் மற்றும் உம்ரா பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக சவுதி அரசாங்கத்தில் தனியாக அப்ளிகேஷன்கள் எல்லாம் டிசைன் செய்யப்பட்டு அவற்றில் பதிவு செய்து முன் அனுமதி நேரம் பெற்றுக்கொண்டு அந்த இடத்தில் தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. இவ்வாறு செய்வதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னும் சிலர் இதை நியாயப்படுத்தும் விதமாக, பள்ளிவாசலில் தொழுவது நன்மைக்குரிய செயலாகத்தானே இருக்கிறது, அதை எப்படி தவறு என்று சொல்லுகிறீர்கள் எனவும் கேட்கின்றனர். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுவதை தவறு என்று யாரும் சொல்லவில்லை. மாறாக மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்களாக உருவாக்கி இந்த இடத்தில் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அதைத்தான் நாம் பித்அத் என்று சொல்லுகிறோம். மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவதை யாரும் குறை கூறவில்லை என்பதை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்லாததை, மார்க்கம் காட்டித்தராத வழிமுறையை யாரும் நடைமுறைப்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வது தவறு என்பதை முக்கியமான தகவலாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.